பலிகள் செலுத்தியனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்.
பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் வேளை அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் வேளை அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. உமது நேசம் எனது இன்பம், உம் நாமம் உயர்த்துவே. உமது நேசம் எனது இன்பம், உம் நாமம் உயர்த்துவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் ஓ ராஜாதி ராஜாவே, என் கர்த்தாதி கர்த்தாவே, சேனைகளின் ராஜாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி
உம்மை துதிக்க கிருபை தந்தவரே, என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. எஸ் லார்ட், நீர் கிருபை நிறைந்தவர் ஆண்டவர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோடு இருந்தால் நாங்கள் நிற்கவே முடியாது ஆண்டவரே. உம்முடைய தயவானது ஆண்டவரே, எங்களை இதுவரை நடத்தின தேவ கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் கிருபையால் நிலை நிற்கத்தக்கதாய் இந்த வாக்கு தத்தங்கள் எங்களோடு இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்தீர், ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்த தேவன் ஆண்டவரே. அவர்களை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவராய் இருக்கிறபடியால் ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் பெரியவர், உன்னதமான தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உன்னதமான ராஜாதி ராஜாவை சர்வ வல்லமலில் பெற்றிருக்கிறபடியா ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லோர்ட், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை
கிருபையாலிலே நிற்கின்றோம். உம் கிருபையால் கிருபையாலிலே நிற்கின்றோம். உம் கிருபையால் எஸ் லார்ட் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம் கிருபையாலிலே நிற்கின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம் கிருபையால் நீங்க இல்லைனா எங்கள் வாழ முடியுமா ஆண்டவரே? நம்முடைய கிருபையில் என்றால் நாங்கள் வாழ முடியுமா ஆண்டவரே? நீங்க எங்களோடு இருந்து வல்லமையில் பெரியவராய், மகத்துவத்தில் பெரியவராய், நீ சர்வ வல்லமையில் பெரியவராய் எங்களை நடத்துகிற விதமே ஆச்சரியமா இருக்கிறபடியா உம்முடைய பிரதான கிருபைகளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய மகிமையுள்ள கரம், மகத்துவத்தின் கரம் எங்களை நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு தகுதி நிறைந்தவர் ஆண்டவரே, மகிமை நிறைந்தவர் அப்பா, வல்லமையில் பெரியவர் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்களுக்குள் ஆண்டவரே கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்குள் இருக்கிறபடியால் ஆண்டவரே என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றவா சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உன்னை எப்படியெல்லாம் செய்தீரோ அதற்கு மேலான காரியங்களை எங்களை கொண்டு நீ செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்களுக்குள் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தின் வல்லமை, சமாதானத்தின் வல்லமை, வெற்றியின் வல்லமை, ஆசீர்வாதத்தின் வல்லமை, பெரிதான வல்லமை எங்களுக்குள் இருந்து நீர் கிரியை செய்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை ஜீரோ ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து செயல்படுங்கப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட் உம்மை உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நீங்க இல்லைனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? சத்துருக்கள் எவ்வளவாக பெரியதே, இச்சகம் பேசியோரை அடக்கினீரே. சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே, இச்சகம் பேசியோரை அடக்கினீரே. கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. நீங்க இல்லைனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தீர். வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தீர். நீங்க இல்லைனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? ஈரவெள்ளம் கண்ணீரோடு கதறுகிறேன், கண்ணீரின் பாதையிலே நடக்கின்றேன். ஈரவெள்ளம் கண்ணீர்
செய்ய முடியுமா? நீங்க இல்லனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? உலகம் வெறுத்து என்னை தள்ளியதே, காரணம் இல்லாமல் பகைக்கிறதே. உலகம் வெறுத்து என்னை தள்ளியதே, காரணம் இல்லாமல் பகைக்கிறதே. கரம் நீட்டி அணைத்தீரே, காலமெல்லாம் காத்தீரே. கரம் நீட்டி அணைத்தீரே, காலமெல்லாம் காத்தீரே. நீங்க இல்லனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லனா, நீங்க இல்லனா அப்பா, நீங்க இல்லனா ஏசுராஜா, நீங்க இல்லனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா, நீங்க எங்களோடு கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லனா ஓ தகப்பனே, நீங்க இல்லனா ராஜனே, நீங்க இல்லனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா இந்த ஊழியத்தை அப்பா, நீர் பெரிதான ஊழியத்தை ஆண்டவரே, உலகம் முழுதுமாய் நடக்கிற பெரிதான ஊழியத்தை செய்ய முடியுமா? நீங்க இல்லனா என் தேவன் உயிரோடு இருக்கிறவர், என் தேவன் ஜீவிக்கிறவர், வானாதி வானம் கொள்ளாதவர். ஓ அவர் பெரியவர், பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். நீங்க இல்லனா நாங்க வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால்
உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். எந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கரங்களை உயர்த்தி, என் தேவன் அவர் பெரியவர், பெரியவர். என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர். என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால், என் தேவனால் கூடாதது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒன்றுமே இல்லை. என் தேவனால், என் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால், என் தேவனால் ஆகாதது, எஸ் ஜீசஸ், ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், எல்லாவற்றுக்குரியவர். தேவன் நல்லவர், ஓ என் தேவன் நல்லவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, நமக்கெல்லாம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர். நாம் அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்க நம் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கு. அவருக்கே மகிமை, அவருக்கே துதி. இயேசு ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். அந்த காலை ஆராதனை இப்போ கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை கிருபையாய் மறைத்துக்கொள்ளும் மடியனை விளக்கி ஆண்டவரை நீங்கள் பேசும். இந்த வசனத்துக்கு புரிதளித்தார். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு நன்றாக காத்திருப்பது என்பதை கற்றுக்கொள்வது.
நன்றாக காத்திருப்பது என்பதை கற்றுக்கொள்வது. காத்திருப்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம், ஆனால் நன்றாக காத்திருப்பது என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற வேத பகுதி ஆபாக்கூக் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4. ஆபாக்கூக் பழைய ஏற்பாட்டில் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4. அதுக்கு முன்பதாக அதனுடைய சரித்திரத்துக்கு நாம் போகலாம். ஏன் நடக்கிறது? நீதி இல்லாத பாபிலோனியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அப்போது யூதா ஜனங்கள் சரியான ஜனங்கள் இல்லாமல் போனாலும் அவர்கள் பாபிலோனை காட்டிலும் சிறந்த ஜனங்களாய் இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆபாக்கூக்கு இது புரியவில்லை. ஏன் ஆண்டவர் இந்த பொல்லாத பாபிலோனியர்கள், சரியில்லாதவர்கள், மோசமானவர்கள், இவர்களை கொண்டு யூத ஜனங்களை நியாயம் தீர்க்க ஒரு கருவியாக தேவன் ஏன் அந்த பாபிலோனரை பயன்படுத்துகிறார் என்று ஆபாக்கூக்கு புரியவில்லை. ஆபாக்கூக் தன்னுடைய கோரிக்கையும் வழக்கையும் தேவனிடத்தில் எடுத்து செல்கிறார். அதுதான் இந்த ஆபாக்கூடைய முக்கியமான சரித்திரம். ஏன் ஆண்டவர் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது தனக்கு புரியவில்லை என்று ஆபாக்கூக் புலம்புகிறார். நாம் தேவன் நல்ல தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். ஆனால் பாபிலோனியர்களை தங்களை அடக்க ஒடுக்க ஏன் தேவன் அனுமதித்தார் என்று எங்களுக்கு புரியவில்லை என்று ஆபாக்கூக் புலம்புகிறார். அப்படி இருக்கும்போது தேவன் அவனுக்கு பதில் தருகிறார். என்ன தருகிறார்? அது சரியாவது என்பதாக மோசமாக போகிறது. இதெல்லாம் உங்களுக்கு சரியாவது என்பதாக இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு வந்தவர் தான் இதெல்லாம் சரியாகும் என்று தேவன் ஆபாக்கூக்கு பதில் கொடுக்கிறார். எப்படி நாம் காத்திருக்கிறோம்? சூழ்நிலை மத்தியிலே நாம் எப்படி இருக்கணும்? இதுதான் இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற வார்த்தைகள். இதுதான் இந்த காலையில் நம்ம கூட இருக்க போகிற வசனங்கள். சிலத்தில் நாம் எப்படி காத்திருக்கணும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆபாக்கூக் பட்ட சூழ்நிலையில் இந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபாக்கூக் இந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் ஏன், எப்படி, எதற்காக என்று நாம் கலங்கும் போது நாம் தேவனிடத்தில் காத்திருக்கிற கற்றுக்கொள்கிற காரியம் மிக முக்கியம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் காத்திருக்கிற நேரம் அது புலம்புவதை காட்டிலும், சவிப்பதை காட்டிலும், இல்லை சரியாக நீங்கள் ஆகாரம் சாப்பிடாமல் இருப்பது, சரியாக தூக்கம் வராமல் இருப்பது, இது உனக்கு நீயே மன உளைச்சலை கொண்டு வருகிற ஒரு காரியம். இது நிமித்தமாக சரீரம் கெட்டு போவதை நாம் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய நேரத்தில் எப்படியாக கஷ்டங்கள் வரும்போது அவரை குறித்து நாம் தியானிக்க வேணும், அவரை குறித்து நாம் துதித்து பாட வேணும், நாம் ஜெபிக்கும் போது அப்போதான் அந்த நேரத்தில் தேவன் நமக்கு சமாதானம் கொடுப்பார். சரி, இப்போது நான் வசனத்துக்கு நாம் போகலாம். ஆபாக்கூக் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றார். முதல் வசனம், நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து. ஆங்கில பைபிள பார்க்கிறோம், ஐ வில் கிளைம் அப் டு மை வாட்ச் டவர் என்று பார்க்கிறோம். இங்கு அரணிலே நிலை கொண்டிருக்கிறது என்பதற்கு வாட்ச் டவர் என்றால் கண்காணிப்பு கோபுரம். சில நேரத்தில் பெரிய விழாக்கள் நடக்கும் போது ஒரு கண்காணிப்பு கோபுரம் போட்டிருப்பாங்க. அது மேலே போலீஸ் அதில் நின்று கண்காணிப்பாங்க. ஏதாவது அங்கே அசம்பாவிதம் நடக்கிறதா, இல்லை ஏதாவது யாராவது தொலைந்து போனார்களா, இல்லை திருடு போகிறதா என்று அவர்கள் கண்காணிக்கிற அந்த இடம் வாட்ச் டவர், வாட்ச் பண்ணுற இடம், கண்காணிக்கிற ஒரு அந்த கோபுரம். இப்போது அது குறைந்த ஒரு 30 அடி 35 அடி உயரத்திற்கு அது மேல் நின்று பார்க்கலாம். இந்த தரையிலிருந்து நான் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியாது. அதை விட சில உயரத்திலிருந்து பார்க்கும்போது அப்போது எல்லா விதமான சுற்றுப்புறத்தில் நடக்கிற காரியங்களை நான் பார்க்கலாம். என்ன செய்வாங்க, காவல்காரன் செய்வாங்க, அதில் மேல் ஏறி கவனிப்பான், என்ன சுற்றில் நடக்கிறது என்று பார்க்கிற காரியம். இதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்திலே நான் கவனிப்போமானால் நாம் தரையிலே நடப்பது
சில நேரத்தில் நாம் புரியாமல் போகும்போது. ஆனால் நாம் கொஞ்சம் உயரத்துல நாம் போய் நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் எப்படி நம்மை பார்க்கிறார், பரலோகம் எப்படி நம்மை பார்க்கிறது, இப்படி ஆவிக்குரிய காரியத்திலே நாம் பார்க்கிற மகனாய் மகளாய் நாம் இருப்போமானால் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று வேதம் போதிக்கிறது. அதாவது ஆபாக்கூக் சொல்றார், நான் என்னுடைய வாட்ச் டவர், என்னுடைய அந்த கோபுரத்தின் மேலே ஏறி நின்று நான் பார்ப்பேன் என்று அங்கு ஆபாக்கூக் சொல்லுது வாசிக்கிறோம். அங்கு நடக்கிற சூழ்நிலை எல்லாம் முரண்பாடா இருக்கிறது. அங்க நடக்கிற சூழ்நிலை எதுவும் சரியில்லை. ஆனால் கூட ஆபாக்கூடைய காரியம் என்ன, சரி நான் இந்த கோபுரத்தின் மேலே நின்று பார்ப்பேன் என்று ஆபாக்கூக் அங்கு முடிவெடுப்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். இப்போது ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நான் வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுறார். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 நாம் வாசிக்கிறோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்ல வர்றார் இங்கு பவுல். இந்த பாடுகள் எல்லாம், நான் படுகிற இந்த கஷ்டம் எல்லாம், பிரச்சனை எல்லாம், போராட்டம் எல்லாம் என்னுடைய வெற்றி நினைக்கும் போது இது ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது, பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது. அதனால் இப்போது நான் படுகிற இந்த பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், சிக்கலாம் இது எனக்கு ஒன்றும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். மீண்டும் பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலுடனே காத்து கொண்டிருக்கிறது சொல்றார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு வரப்போகிறார். எல்லா சிருஷ்டியும், உலகத்திற்கு அத்தனை சிருஷ்டிகளும் ஜீவராசிகளும் அவர் வெளிப்படும் நாளுக்காக காத்திருக்கிறது. எப்படி அவர் வெளிப்படும் நாளுக்காக ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிறாரு, அந்த நாளுக்காக எல்லா சிருஷ்டிகளும் காத்திருக்கிறதாக நமக்கு அங்கு பவுல் நமக்கு எழுதுகிறான். அதே தான் இங்க ஆபாக்கூக் சொல்றார், நான் கொஞ்சம் உயரத்துல நின்று நான் பார்க்கிறேன், வாட்ச் டவர்ல, என்னுடைய அங்க கண்காணிப்பு கோபுரத்துல நான் நின்று பார்க்கிறேன் என்று அந்த ஆபாக்கூக் சொல்ற. நம்முடைய கண்காணிப்பு கோபுரம், வாட்ச் டவர் என்றால், அதாவது நம்முடைய கண்காணிப்பு கோபுரமானது குறிப்பாக எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது, ஆலயத்தை குறிக்கிறது. சில நேரத்துல நாம் ஆலயத்துக்கு போக மனது வராது, சூழ்நிலை சரி இருக்காது, ஜெபிக்க முடியாது, வீட்டில நாம் பாட முடியாது. அதனாலே பலவிதமான மன உளைச்சல் நமக்கு வருகிறது. நம்முடைய மன உணர்வுகள், ஆங்கிலத்தில் ஃபீலிங்ஸ், நம்முடைய மன உணர்வுகளே செய்கிறது உன்னை அழுத்தத்திலே கொண்டு போகும். இந்த மன உணர்வுகள் நமக்கு அழுத்தத்திலே கொண்டு வரும்போது, அப்போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஆண்டவரை தேடி நாம் ஆலயத்துக்கு நான் வருவோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் நாம் ஏன் வரும்? நாம் ஆண்டவரை தேடி நாம் ஆலயத்து வருகிறோம். ஆலயத்தில் வருகிறவங்க மேல அந்த ஆலயமானது அந்த 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 அங்க என்ன சொல்கிறது, அந்த கண்காணிப்பு கோபுரம், வாட்ச் டவரை போல இருக்கிறது. ஆலயத்துல வரும்போது எல்லா விதமான பாடுகள்லாம் நமக்கு இருந்தாலும் கூட அங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நாம் பாடும்போது, எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கும் போது, எல்லோரும் சேர்ந்து நாம் வசனத்தை கேட்கும் போது, அப்போது சில காரியங்கள் நமக்கு வெளிப்பாடு நமக்கு கிடைப்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் என் வாழ்க்கையிலே மாற்றம் வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று ஆபாக்கூக் சொல்றேன். அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வருகிற வரையிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அது நிறைவேறுக வேண்டும். எப்படி அந்த கண்காணிப்பு கோபுரத்தின் மேலே, வாட்ச் டவர் மேலே அங்கு ஆபாக்கூக் ஏறி நின்று பார்க்கிறாரோ, அதே போல நாமும் கூட அந்த உயர்ந்த இடத்துல, ஆலயத்துல வந்து நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். சரி, இப்படியாக இந்த ஆபாக்கூக் அங்கு முறையிடும் போது தன்னுடைய காரியங்கள்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது, அப்போது ஆண்டவர் பேசுகிறார். ஆபாக்கூக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரையின்றார். அப்போது ஆண்டவர் அவனோடு பேசுறார், நீ உன் தரிசனத்தை எழுது. என்னெல்லாம் உனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரோ தரிசனத்தை எழுது. நான் உங்களுக்கு முன்பு செய்யும் காரியங்களை வெளிப்படையாக தரிசனத்தை வெளியிலே எழுதி வைத்துக்கொள். நான் உங்களுக்காக செய்ய போகிற காரியங்களை நீ எழுதி வைத்து யூதா ஜனங்கள் பார்க்கும்படியாக எழுதி வைத்து கர்த்தர் சொல்றார். இதுதான் என்னுடைய பிராமிஸ், இதுதான் என்னுடைய வாக்குத்தத்தம் என்று ஆண்டவர் ஆபாக்கூக்கு சொல்வதை நாம் இங்கு வாசிக்கிறோம். தேவன் சொன்ன வண்ணமாக இருக்கிறாங்க. இங்கு இப்போது பாபிலோனியர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வரலாம், ஆனால் அதுக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். அந்த முற்றுப்புள்ளி வைப்பதாக ஒரு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீ எழுதி வைத்து அதை பார்க்க வேண்டும் தேவன் சொல்றார்.
சரி, இது எப்போது நிறைவேறும்? 7 நாளில் நிறைவேறுமா, 7 வாரத்தில் நிறைவேறுமா, 7 மாதத்தில் நிறைவேறுமா? அதை சொல்ல ஆண்டவர். தரிசனம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொன்னார். இது நடக்கும், ஆனால் காத்திரு என்று தேவன் ஆபாக்குக்கு சொல்றான். என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, God is not on our clock time. தேவன் நமது நேரம் காட்டும் கடிகாரத்தின்படி அல்ல. நாம் பார்க்கிற கடிகாரம் வேற, நம்முடைய நேரம் வேற. நம்முடைய நேரத்தின்படியாக, நம்முடைய கடிகாரத்தின்படியாக ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு 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 நாள் இருக்கிறது. அந்த நாளில் தான் ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார். இது குறித்து ஏசாயா 55 அதிகாரம் 8 சொல்லுகிறது, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நாம் நினைக்கிற காரியம் ஒன்று, நாம் போகிற காரியம் ஒன்று. ஆனால் ஆண்டவர் சொல்றா, உன்னுடைய நினைப்பு வேறு, என்னுடைய நினைப்பு. தேவன் நினைக்கிற காரியம் வேறு, நாம் நினைக்கிற காரியம் வேறு. நாம் ஏதாவது வாழ்க்கையில ஒரு 50% நமக்கு வெற்றி கிடைத்தால் போது யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் 100% வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஏதாவது கொஞ்சம் சாதித்தால் போதும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் தேவன் நாம் நிறைவாய் சாதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால வேதம் நமக்கு சொல்ற காரியம் என்ன? இங்கே ஏசியா மூலமாக நமக்கு தேவன் சொல்ற காரியம் என்ன? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிறோம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிறோம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய நினைவுகள் வேறு, நாம் நினைக்கிற காரியம் வேறு. அது நம்முடைய சிந்தனைக்கு தகுந்தவனுமா தான் நாம் யோசிக்கலாம். கூட ஆண்டவர் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நாம் நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று தேவன் பிரயாசப்படுகிறபடினால் ஆண்டு சொல்றா, உன் நினைவுகள் படி அல்ல, என் நினைவுகள் வேறு விதமாக இருந்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே எப்படி நமக்கு தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ, தேவன் சொன்னதெல்லாம் நமக்கு நிறைவேறும். அது இன்னும் காணாமல் போகல, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். வேதம் நமக்கு கூறுகிறது. சரி, 3ஆம் வசனத்துக்கு நாம் போகலாம். ஆபாக்குக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. மீண்டும் சொல்றார் ஆபாக்குக்கு ஆண்டவர், குறித்த காலத்துல தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். எல்லாம் உனக்கு சொன்னாரோ சொன்னதெல்லாம் நிச்சயமா நடக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ காத்திரு என்று தேவன் ஆபாக்குக்கு அங்க மீண்டுமா நின்று கொள்றார். மீண்டும் சொல்றா, அது பொய் சொல்லாது. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்பதனால என்ன சொன்னாரோ தேவன் அதை நிறைவேற்றும். அதனாலே அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது அதற்காக காத்திரு. அது தாமதமான டிலே ஆனால் கூட அதுக்காக காத்திருக்க வேண்டும் என்று வேதனுக்கு போதிக்கிறது. எல்லாத்துல எப்படி பஸ்ஸுக்காக ஜனங்கள் காத்திருக்கிறாங்களோ, ஒருவேளை வர தாமதமாக நிச்சயமா வரும். அதே போல ட்ரெயினுக்கு காத்திருக்கிறாங்களோ அதே போல வரும், ஆனா தாமதிக்கிறது. அதே போல உங்கள் வாழ்க்கையில தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ சொன்ன காரியங்கள் நிச்சயமாய் வரும். ஆனால் வருவதற்கு முன்பதாக நாம் காத்திருக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். வேதம் நமக்கு போதிக்கிறது. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நிச்சயமாய் வரும் என்ற நிச்சயத்திலே நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த 4ஆம் வசனம், இதோ அகங்காரியா இருக்கிறவனோ அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு ஆங்கில பைபிள பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? அதுல பெருமை உள்ளவன் அவன் தன்னை நம்புகிறான். அகங்காரியாய் என்ன வாசித்தோம்? அகங்காரியா இருக்கிறவனோ அவருடைய ஆத்மா அவனுக்குள்ளே செம்மையானதல்ல. இது மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது பெருமை உள்ளவன் அவன் தன்னை நம்புகிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெருமை வருகிறது? நாம் நம்மை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய படிப்பு, திறமை, பலன், ஆரோக்கியம், நம்முடைய திட்டங்கள், இது நாம் நம்பிக்கொண்டிருக்கோம். ஆனால் நம்முடைய வசனம் சொல்கிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். ஆனால் நீங்க ஆபாக்கு சொல்றார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் பிழைக்க வேண்டுமானால் எப்படி நாம் பிழைக்க முடியும்? விசுவாசத்தினாலே தான் நாம் பிழைக்க முடியும், வேதம் கூறுகிறது. அதனால் ஆபாக்குக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பலத்தை நீ நம்புவதை காட்டிலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய தயவை கிருபை நம்புகிற மகனாய் இருப்பினானால் அப்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று ஆபாக்குக்கு ஆண்டவர் சொல்வதை நாம் அங்க பார்க்கிறோம். இதே தான் என்ன செய்கிறார் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17 என்ன சொல்றா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடியே
அங்க என்ன எழுதியிருக்கிறது? ஹாபாக்கூக்குல அதே போல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்பட போகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு எழுதியிருக்கிறது, சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் எல்லாம் எழுதியிருக்கிறாரோ, எழுதின அத்தனை வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்று நாம் அந்த கண்காணிப்பு கோபுரத்தின் மேலே இருந்து நாம் பார்ப்பது போல நாம் ஆலயத்துல இருந்து ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிற மகனாய் மகளாய் விருப்பமானான். என்னெல்லாம் உன் வாழ்க்கை குறித்து எழுதினாரோ, எழுதின அத்தனை காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்பட போகிறது. என்னெல்லாம் சுவிசேஷத்தினாலே காஸ்பல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது என்னெல்லாம் வெளிப்பட போகிறதோ, அதே போல இந்த வேத புத்தகத்துல என்னெல்லாம் உன்னை குறித்து உன் எதிர்காலத்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நிறைவேறும் என்று ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாய் கிடையாது. முக்கிய காரணம் என்ன? நாம் காத்திருப்பது என்பதை கற்றுக்கொள்வதை காட்டிலும் நன்றாக காத்திருப்பது எப்படி என்று நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் காத்திருக்கிறோம், ஆனால் அதுவும் இல்லை. விசுவாசிகளாய் இருக்கிற நாம், ஆண்டவரை 100க்கு 100 நம்புகிற மகனாய் மகளாய் இருக்கிற நாம் நன்றாக காத்திருக்க கற்றுக்கொள்வோமானால், எப்படி ஆபாக்கு காத்திருந்தான், அது நிமித்தமாக ஆண்டவர் அந்த யூதேயா ஜனங்களுக்கு கர்த்தர் வெற்றி தந்தார். இந்த ஆண்டு முடிக்க போறோம், அதே போல முடிக்கிற நாம் காத்திருப்போம். என்னெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டிலே சொன்னாரோ, சொன்னதெல்லாம் தாமதமானால் கூட வரப்போகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் செய்வார் என்று தேவனை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும். ஆமேன். நல்ல ஆண்டவரே, அந்த நாளுக்கு சோதரிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் விட்டோம். ஆமேன். God bless you. Take care.